விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி செப்டம்பர் 18 டு அக்டோபர் 12 எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்க போகிறோம். 12ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரார். சுக்கிரன் யாரு? உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும். இது எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுக்கிரன் உங்களுக்கு குதூகலமாக இருக்க போகுதுங்க. இந்த காலகட்டம் எப்படின்னா ஜாலி அப்படின்ற பாயிண்ட். உங்களால் உங்களுக்கு ஜாலி, உங்கள் மனைவியால் உங்களுக்கு ஜாலி. அப்போது யாருக்கெல்லாம் விருச்சிக ராசியாக இருந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கோ அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஓடியே போயிடும். சரியாக புரிஞ்சுக்கல என் லவ்வருங்க, ரொம்ப நான் அவங்கள மிஸ் பண்ணுறேன், ஆனால் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க, இப்போ தீர்வு வந்துடும். அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஆனால் ஒரு பெரிய இன்வால்மெண்ட் எங்களுக்குள்ளே வரவே இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறதா வேண்டாமா அப்படின்லாம் நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உண்மையை காண்பிச்சிடும். அதே மாதிரி அவங்களால் செலவு, தட் இஸ் கணவன்னா மனைவினால், மனைவினா கணவனால் ஜாலியாக இருக்கிறதுக்கு உண்டான செலவு. அப்படின்னா என்ன? டூர் போக வைக்கும் அப்படின்னா இந்த 25 நாளில் டூர் போவீங்களா அப்படின்னா இல்லை. இப்போ அவங்களுக்கு ஆசைகள் தூண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு பாரிஸை பார்க்குறாங்க, சினிமாவில் பாரிஸை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்னங்க இந்த தடவை ஆனுவல் ட்ரிப்புக்கு நம்ம கண்டிப்பாக பாரிஸ் தாங்க போகிறோம் அப்படின்னு அது கணவராக இருந்தாலும் சரி மனைவி கிட்ட, மனைவியாக இருந்தாலும் சரி கணவர்கிட்ட அவங்களுடைய ஆசையை ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ரைட் ஓகேன்னு புக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக ஆகிடும். நீங்கள் ஆனுவல் லீவில் தான் போவீங்க, பட் இப்போ அந்த மாதிரி ஆசைகளை அவங்களுக்கு தூண்ட வைக்கும். அதே மாதிரி கணவன்னா மனைவி, மனைவின்னா கணவர், அவங்க அழகாக இருக்கிறத இப்போ உங்களுக்கு தெரியும். அதாவது எப்படி நான் சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் அவங்க என்ன கேட்டாலும் இல்லைப்பா போப்பான்னு சொல்லுவீங்க. இப்போ உங்களால் மறுப்பு தெரிவிக்க முடியாத அளவுக்கு ஒரு வசீகரம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மேலே உங்களுக்கு ஏற்படும். அப்போது அந்த வசீகரம் தானேங்க லைஃபு. அப்போது அவங்க என்ன தான் மிஸ்டேக் பண்ணாலும், என்ன தான் சரியாக சமைக்கலைன்னாலும், கரெக்டாக வேலைக்கு போகலன்னாலும், எதுவாக இருந்தாலும் இப்போ மனசு ஏற்றுக்கிட்டு அவங்கள கம்ஃபர்ட் பண்றதுக்கு நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னாலே தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இல்லைங்களா? அந்த ஸ்ட்ரென்த் உங்களுடைய ஸ்பௌஸ் கிட்ட இப்போ போயிடும். அப்போ அன்பான வார்த்தைகள், அழகான வார்த்தைகள், ரசிக்கும்படி வார்த்தைகள் நீங்க பேசுவீங்க. யார்கிட்ட? உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட. அப்போ இந்த இடத்துல பரஸ்பரம் சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் திருமணம் அமையலையோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பொன்னான காலம். உங்களுக்கு திருமணம் அமையறதுக்கு கோச்சாரத்தில் 100 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி யாரெல்லாம் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியலையோன்னு நினைக்கிறீங்களோ, டஃப்பாகவே இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கையில் வச்சுருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப டென்ஷனாகவே இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை ஜாலியாக பண்ணுறதுக்கு உண்டான வழியை இந்த சுக்கிரன் கொடுத்துருவாருங்க. அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட் அந்த செலவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த ப்ராஜெக்ட் ஈஸியாகவே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி அழகாக கலை நயத்தோடு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிடுவீங்க. உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும். எவ்வளவு தான் டயர்டாக இருந்தாலும் அந்த பாடி டயர்ட்னஸ்க்கு மீறி முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆடலும் பாடலும் கொண்டாட்டமும் நிறைய விஷயங்களுக்கு இப்போ அடித்தளம் போடக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதெல்லாம் சாதிக்க முடியலையோ இப்போ போய், ஏன்னா 7ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு, அவர் 12ல் இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு டீலிங் முடியவே இல்லை அப்படின் போது நீங்கள் இப்போ போய் நீங்கள் பேசும்போது, ஓ இதுதான் உங்களுடைய ரிக்வெஸ்டா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு இருக்குங்க, ஆனால் அந்த செலவு உங்களுக்கு மனசுக்கு கவலையை கொடுக்காது. இது பண்ணினாலும் இத்தனை நாள் வேலை நடக்கலையே, இப்போ நடந்துருச்சே, அந்த ப்ராஜெக்டை மூவ் பண்ணிட்டோமே அப்படின்ற சந்தோஷங்கள் இருக்கும். அது மட்டுமா, இன்னும் நிறைய சொல்லலாம். அதாவது நீங்கள் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்குங்க. ரசிக்கிற மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கணவனோ மனைவியோ வேலைக்காக நிறைய தூரமாக இருக்காங்கள, அவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்தபடி டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளவு உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபாரின் சான்சஸ். உங்கள் மனசில் உங்களுடைய ஸ்பௌஸ், கணவனா மனைவி, மனைவினா கணவருக்கு என்னென்ன நடந்தால் நன்மைன்னு நினைக்கிறீங்களோ அத்தனைக்கும் வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அது யாராக வேணாலும் இருக்கலான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு
உடல் உபாதை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்களுடைய ஹெல்த்துக்காக கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. அது கொஞ்சம் விரைய செலவாகும். பட் ரொம்ப பெருசாக பயப்பட்டு அவங்களுக்கு என்னமோ ஆயிடுமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் பயம் பாதிப்புகள் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பதிவு எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, மெடிக்ளைம் எல்லாம் ஏதாவது ரெனியூவல் பண்ணாமல் இருக்கீங்க, மெடிக்ளைம் போடாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ மெடிக்ளைம் போட்டுக்கோங்க. பெண்களுடைய ஆரோக்கியத்தில் அவங்களுடைய உணவில் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய எலிமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக பார்த்துக்கோங்க. சுக்ரன்னா தெளிவுங்க, சுக்ரன்னா சுகம், சுக்ரன்னா கிளென்லினஸ். ஸோ அப்போ நீங்கள் டோட்டலி எப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் கிளென்லினஸ் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, சுத்தமாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா அப்போ இதில் எல்லாமே நீங்கள் ரொம்பவே தடுத்துடலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஜாலியான பீரியட், ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ உற்சாகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, 7ன்றது நட்பு சம்பந்தமாகவும். அப்போது இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுவாங்க, டேய் இங்கே போகலான்டா, அடுத்த பிளான் இது பண்ணியிருக்கோம், நீ கண்டிப்பாக வர என்ன, ஸோ நான் புக் பண்ணிட்டேன்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக செலவு தான், செலவுன்றது இல்லை, எதுக்கு சம்பாதிக்கிறோம், சந்தோஷமாக செலவு பண்ணி ஜாலியாக இருக்கிறதுக்கு. ஸோ அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் சந்தோஷமான மெமரிஸோடு தான் இருப்பீங்களே ஒழிய ஏன்டா செலவு பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு இருக்காது. ஸோ இந்த 25 நாட்களில் எப்படி நம்ம சொல்லிக்கணும், சந்தோஷமான அப்லிஃப்ட்மெண்ட், நிறைய விஷயங்கள் சாதிச்சது, உங்களால் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நன்மைகள், உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை ரொம்ப நல்லா வசீகரித்து புரிஞ்சுக்கிறது, அன்பு, அரவணைப்பு, சந்தோஷங்கள், குதூகலங்கள், ஜாலி ட்ரிப்ஸ் அப்படின்றதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். பட் நான் சொன்ன ஒரு விஷயம், ஹெல்த் டு தி ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுவும் லேடிஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திசா புத்தி மட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ சாதகமாக இருந்ததுன்னா அனைத்துமே சாதகமாக இருக்கும். அது சரியில்லை அப்படின்னு இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்து அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா சுக்கிரன் தாங்க கவர்ச்சி, சுக்கிரன் தாங்க வளர்ச்சி, சுக்கிரன் தான் சுகம். அதுவும் நிறைய விஷயங்கள் விருச்சிகராசி அன்பர்கள் வந்து சாதிச்சு 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 அப்படின்ற சுகத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.